ஸ்டூடெண்ட்ஸ் தான் யாரு, சாரி அரிஸ்டாட்டிலுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் தியோஃப்ரஸ்ட். அரிஸ்டாட்டிலுடைய ஸ்டூடெண்ட்ஸ் யாருனாக்க தியோஃப்ரஸ்ட். அடுத்து நெக்ஸ்ட் இது வந்து கிளாசிஃபிகேஷன் ஓவர். அடுத்து ஐடென்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாக்ட் பிளேஸ்ல பொசிஷன்ல ஆர்கானிசம் எப்படி வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு, எக்ஸாக்ட் பொசிஷன்ல பிளான்ட் வந்து எப்படி வந்து ஆர்கானிசம் அரேஞ்ச் ஆயிருக்குன்றது படிக்கிறது தான் தட் இஸ் கால்டு ஐடென்டிஃபிகேஷன். ஐடென்டிஃபிகேஷன் என்னன்னு பாரு. தட் இஸ் ஐடென்டிஃபிகேஷன்றது the determination of the determine the exact place or position. That's main important. Let's determine that organism take the plan of classification. The identification carried out the help of taxonomical key. Help of taxonomical key. அப்ப கீனா என்ன அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கணும். கீ அப்படின்றது இட்ஸ் ப்ரொவைட் த கன்வீனியன்ட் த வே த ஈஸி டு ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம் பை அப்ளைங் த டயக்னோஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிஸ்டிங்விஷ் ஆஃப் கேரக்டர். வாய்ஸ் கொஞ்சம் கிளியரா கேட்கணும் மெசேஜ் வருதுப்பா. வாய்ஸ் கொஞ்சம் கேக்குதா இல்லையாப்பா? வாய்ஸ் கிளியரா ஆடியபிளா இருக்கு. அந்த ஐஎன்ஆர் ரஞ்சிதாங்கறவங்க தான் கொஞ்சம் வாய்ஸ் வந்துட்டு இருக்கு. அத ஹோஸ்ட் கண்ட்ரோல் பண்றவங்க அன்மியூட் பண்ணி விட்டா நல்லா இருக்கும். சாரி மீட் பண்ணா நல்லா இருக்கும் சார். ஹோஸ்ட் பண்றவங்க மீட் பண்ணி தான் இருக்கணும். நான் இல்ல மத்த ஸ்டூடண்ட்ஸோட மீட் பண்ணி விட்டுங்களா, என்ன மீட் பண்ணிட்டுங்களா? சரி, ஐஎன்ஆர் ரஞ்சிதாங்கரோட மட்டும் மீட் பண்ணிருங்க சார். சார் யாரோட இத மட்டும் மீட் பண்ணனும்? சார் இப்போ ஓகே சார், இப்போ கிளியரா இருக்கு சார். அந்த ஐஎன்ஆர் ரஞ்சிதான் ஒன்னு இருக்குல சார். ஆமா சார், ஆமாங்கண்ணா. அது மட்டும் மீட் பண்ணி விட்டுங்களா? அவங்கள மட்டும் மீட் பண்ணிடுங்க சார். சரி சார், அவங்க தான் கொஞ்சம் ஏதோ ஆமா அப்ப இருந்து பேரண்ட்ஸ் சவுண்ட் அங்க வந்துட்டு இருக்கு. மத்தபடி உங்க வாய்ஸ் கிளியரா இருக்கு, நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார். சரி ஓகே கண்ணா. அது அவங்களுடைய வாய்ஸ் தான் கொஞ்சம் கிளியரா இருக்கு. நான் அப்படிதான் பேசிட்டேன். ரைட் ஓகே. ஓகே சார், தேங்க் யூ சார். சரி இப்போ சரியா போச்சுங்களா? எஸ் சார். எஸ் சார். சரி ரைட் ஓகே. இம்பார்ட்டன்ட் டாப் பாயிண்ட்ஸ் தான். அதுல ஒன்லி பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ மட்டும் தான் இருக்கும். இந்த மெட்டீரியல்ஸ் நீ யூஸ் பண்ணி படிச்சேன்னா ஒரு உன்னியை நான் நடத்த வேண்டிய இடத்துல இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? சரி நெக்ஸ்ட் பாரு. சரி ரைட் கவனி. தென் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டாக்ஸானமின்றதை மூணா பிரிச்சுக்கலாம். கிளாசிஃபிகேஷன், ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் நாமென்க்ளேச்சர்ஸ். டாக்ஸானமின்றது ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன், ரெண்டாவது ஐடென்டிஃபிகேஷன், அடுத்து நாமென்க்ளேச்சர்ஸ். ஐடென்டிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் பார்த்தாச்சு. கிளாசிஃபிகேஷன் என்ன அப்படின்னாக்க கேரக்டர்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி கேரக்டர்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு குரூப்பா நம்ம கிளாசிஃபை பண்ணி வைக்கிறது கிளாசிஃபிகேஷன். ரெண்டாவது ஐடென்டிஃபிகேஷன் வந்து டிட்டர்மைன் த எக்ஸாக்ட் பிளேஸ். எந்த இடத்துல வந்து நம்ம ஒரு பிளான்ட் ஸ்பீஸை எடுத்துட்டு வரோமோ அந்த பொசிஷனுடைய அதை செட் ஆஃப் பிளான் அந்த கிளாசிஃபிகேஷனுக்கு உதவுது. இது ஒரு கீ. ஐடென்டிஃபிகேஷன் ஒரு கீ. கேரிட் அவுட் வித் த ஹெல்ப் ஆஃப் டாக்ஸானமிக்கல் கீ அப்படின்னா. படிச்ச கீன்றது என்ன அப்படின்னாக்க இட்ஸ் எ டயக்னோஸ்டிக் ஃபீச்சர்ஸ் அண்ட் டயக்னோஸ்டிக் ஆஃப் கேரக்டர்ஸ். அப்போ கீன்றது நம்ம ஒரு இடத்துல ஒரு 100 பிளான்ட்டை பாக்குறோங்க. அந்த 100 பிளான்ட்ல நமக்கு தேவையான பிளான்ட்டை நம்ம செலக்ட் பண்றாங்கல்ல, அந்த செலக்ட் பண்ற மெத்தட் தான் தட் இஸ் கால்ட் ஐடென்டிஃபிகேஷன். அடுத்து taxonomy discovered by they describe the new species, use of evolutionary relationship, understand the biogeographical and evolutionary patterns, adaptation options and biological conservations. இதெல்லாம் சிம்பிள் பாயிண்ட்ஸ். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நியூ சிஸ்டமேட்டிக்ன்றது என்னன்னாக்க பயோ சிஸ்டமேட்டிக். இதுதான் முக்கியமானது. இந்த பயோ சிஸ்டமேட்டிக் யாரும் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணாக்க ஹேக்கல் ஃபைண்ட் அவுட் பண்ணாத ஜான் ஹேக்கல்ஸ் ஆக்சுவலி in 1940 proposed the term of new systematic. இது 1 மார்க் கொஸ்டின்ஸ். எது இல்லை 1 மார்க் கொஸ்டின் அப்படின்னாக்க தட்ஸ் நியூ சிஸ்டமேட்டிக் இந்த வார்த்தையை யாரும் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க அப்படின்றது ஜூலியன் எக்ஸ்லி. நம்ம எக்ஸ்லி மட்டும் ஞாபகம் வச்சுதான் போகணும். இந்த எப்போ என்னாக்க 1940. என்னது நியூ சிஸ்டமேட்டிக். அப்போ ஓல்டு சிஸ்டமேட்டிக்கும் நியூ சிஸ்டமேட்டிக் என்ன டிஃபரன்ஸ் நீ தெரிஞ்சுக்கணும். வேற ஒன்றும் இல்லைக்கன்னா நீ டாக்ஸானமி கிளாசிஃபிகேஷன் படிச்சிருப்ப. ஃபர்ஸ்ட் கிங்டம் படிச்சிருப்ப. ஃபர்ஸ்ட் கிங்டம், அடுத்தது டிவிஷன், அடுத்தது வந்து கிளாஸ் படிச்சிருப்ப, அடுத்தது ஃபேமிலி படிச்சிருப்ப, அடுத்தது ஃபேமிலிக்கு அடுத்து என்ன வரும்னா ஆர்டர் வரும். ஃபேமிலிக்கு அடுத்து வந்து ஆர்டருக்கு அடுத்து என்ன படிச்சிருப்ப தெரிச்சு சீரீஸ்க்கு அடுத்து என்ன படிச்சிருப்ப ஜீனஸ் அடுத்து என்ன படிச்சிருப்ப ஸ்பீசிஸ். ஒரு பிளான்ட்னு எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி தான் நம்ம கிளாசிஃபை பண்ணுங்க. கிங்டம், டிவிஷன், கிளாஸ், ஃபேமிலி, ஆர்டர், சீரீஸ்க்கு அடுத்து ஆர்டர் வரும். சீரீஸ்க்கு அடுத்து தான் ஆர்டர், சீரீஸ், ஆர்டர்,
ஜீனஸ், ஸ்பீசிஸ். இந்த ஸ்பீசிஸ்ன்றத என்ன ஆகுதுனாக்க பேசிக் யூனிட் ஆஃப் டாக்ஸானமி நம்ம சொல்லுவோம். ஸ்பீசிஸ் என்னன்னாக்க பேசிக் யூனிட் ஆஃப் டாக்ஸானமி. இது வந்து சிஸ்டமேட்டிக், இது வந்து என்ன அப்படின்னாக்க தட் இஸ் ஏ சிஸ்டமேட்டிக் பாட்னியுடைய கிளாசிஃபிகேஷன் மெத்தனாலஜி. ஆனா பயோ சிஸ்டமேட்டிக் கிளாசிஃபிகேஷன் மெத்தனாலஜி என்ன அப்படின்னாக்கா அது ஆப்போசிட்டா மாறும். எப்படின்னாக்க கிங்டம் வரும், அது எப்படி பிரிப்பானாக்க ஃபர்ஸ்ட் மாறும், நெக்ஸ்ட் வரும் ஆர்டர், நெக்ஸ்ட் வரும் ஆர்டர் வரும், ஆர்டர் ஆர்டர் வரும். அதே மாதிரி என்ன வரும் சப் ஆர்டர், அதே மாதிரி ஜீனஸ் அண்ட் சப் ஜீனஸ். அடுத்து என்ன வரும் ஸ்பீசிஸ், அடுத்தது வந்து சப் ஸ்பீசிஸ். அப்ப சப் ஸ்பீசிஸ் இஸ் ஏ பேசிக் யூனிட் ஆஃப் பயோசிஸ்டமேட்டிக். இது 1 மார்க் கொஸ்டின். அப்ப ஸ்பீசிஸ் ஏ பேசிக் யூனிட் ஆஃப் சிஸ்டமேட்டிக் பாட்னி, தட்ஸ் ஏ சப் ஸ்பீசிஸ் இஸ் ஏ தட் இஸ் கால்ட் என்ன அப்படின்னாக்க நியூ சிஸ்டமேட்டிக், தட்ஸ் ஏ பயோ பேசிக் யூனிட், அடிப்படைன்னு சொல்லுவாங்க. இது மேக்ஸிமம் இதுதான். ஏன்னா வந்து இப்ப நீ இதை படிச்சாக்க ஒரு ஃபியூ கேரக்டர் மட்டும் தான் இன்வால்வ் ஆகும். இது கிங்டம், டிவிஷன், கிளாஸ், ஃபேமிலி, சீரீஸ், ஆர்டர், ஜீனஸ் அண்ட் ஸ்பீசிஸ். இதுல ஒரு 100 கேரக்டர் இருந்தா இதுல இருந்து ஒரு 75 கேரக்டர், இதுல இருந்து என்ன கிளாஸ் என்ன பண்ணா ஒரு 50 கேரக்டர், அப்ப ஃபேமிலியில வர்றது வந்து 25 கேரக்டர்ஸ், அதுல இருந்து வந்து 20 கேரக்டர். அப்ப வரும்போது என்ன பண்ணோம் தட்ஸ் இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸ், 1 or few characters we can select it then only species. அப்ப ஸ்பீசிஸ்ல ஒன்லி few கேரக்டர் மட்டும் தான் இருக்கும். இது சிஸ்டமேட்டிக். பட் எங்க பார்த்தா என்ன பண்ணோம் சப் டிவிஷன்லயும் டிவிஷன்லயும் தனியா பிரியும், கிளாஸ்லயும் சப் கிளாஸ்லயும் தனியா பிரியும், ஃபேமிலில சப் ஃபேமிலி தனியா பிரியும், சீரீஸ்ல சப் சீரீஸ் தனியா பிரியும், ஆர்டர்ல இருந்து சப் ஆர்டர் தனியா பிரியும், ஜீனஸ்ல இருந்து சப் ஜீனஸ் தனியா பிரியும், ஸ்பீசிஸ்ல இருந்து சப் ஸ்பீசிஸ் தனியா பிரியும். அப்ப ஸ்பீசிஸ்ல 10 கேரக்டர் இருந்தா, அதாவது 2 கேரக்டர் இருந்தா அதுல 50 கேரக்டர் வந்து சப் ஸ்பீசிஸ் போகும். அப்ப சப் ஸ்பீசிஸ் தட் இஸ் கால்ட் என்னன்னாக்க பயோ சிஸ்டமேட்டிக் பேசிக் யூனிட். ஏற்கனவே படிச்சோம். அதெல்லாம் அவனு 10th படிச்சு 12th படிச்சிருப்பீங்க. அதாவது என்னன்னாக்க கேரியோ டைப் அப்படின்னு சொல்லி படிப்பாங்க. கேரியோ டைப். அப்ப கேரியோ டைப் இதெல்லாம் வந்து ஈக்குவல் டு த சப் ஸ்பீசிஸ். கேரியோ டைப்ன்றது ஈக்குவல் டு த சப் ஸ்பீசிஸ், தட் இஸ் சீனோ ஸ்பீசிஸ், கம்பேரியம். அப்ப சீனோ ஸ்பீசிஸ், கம்பேரியம், ஈகோ டைப், இது 3 முக்கியமான வேர்ட்ஸ். அப்ப ஈகோ டைப்ன்றது எதுக்கு ஈக்குவல் அப்படின்றது சப் ஸ்பீசிஸ்க்கு ஈக்குவல், கம்பேர்ன்றது எதுக்கு ஈக்குவல்னாக்க ஜீனஸ்க்கு ஈக்குவல், அதே மாதிரி ஈகோ டைப் ஈகோ சீனோ ஸ்பீசிஸ், சீனோ ஸ்பீசிஸ்ன்றதுனாக்க தட் இஸ் சப் ஸ்பீசிஸ்க்கு ஈக்குவல். ஃபர்ஸ்ட் கம்பேரியம், இது ஜீனஸ் ஈக்குவல். அடுத்தது வந்து சீனோ ஸ்பீசிஸ், இது ஸ்பீசிஸ் ஈக்குவல். ஈகோ டைப், அப்ப ஈகோ டைப் தான் எதுக்கு ஈக்குவல்னாக்க சப் ஸ்பீசிஸ் ஈக்குவல். நீங்க டைரக்டா சப் ஸ்பீசிஸ் கொடுக்க மாட்டாங்க. என்ன கொடுப்பா அப்படின்னாக்கா ஈகோ டைப், கம்பேரியம், சீனோ ஸ்பீசிஸ் அப்படின்னு நம்ம கொடுப்பாங்க. ஏன்னா வந்து இந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் பயோ சிஸ்டமேட்டிக், தட்ஸ் நியூ சிஸ்டமேட்டிக் பாட்னில ஆர்டர் இருக்கும், சப் ஆர்டர் இருக்கும், ஜீனஸ் இருக்கும். ஆனா ஜீனஸ்க்கு அடுத்து வருது சப் ஜீனஸ், ஸ்பீசிஸ், தென் சப் ஸ்பீசிஸ். டைரக்டா அப்படி கொடுக்க மாட்டாங்க. எப்படி கொடுக்க மாட்டாங்க சப் ஸ்பீசிஸ், சப் ஜீனஸ், தென் சப் ஸ்பீசிஸ், சப் ஆர்டர்னு கொடுக்க மாட்டாங்க. ஆனா என்ன கொடுப்பாங்க அப்படின்னாக்க இதுக்கு பதில் ஆல்டர்னேட்டா ஒரு வேர்ட்ஸ் கொடுப்பாங்க. எதுக்கு பதில் ஆல்டர்னேட் வேர்ட்ஸா ஏற்கனவே படிச்சிருப்பேன். தட்ஸ் ஃபர்ஸ்ட் வர்றது என்னது ஜீனஸ். ஃபர்ஸ்ட் வர்றது என்னன்னாக்க ஜீனஸ், ஜீனஸ் வரும். அடுத்தது என்ன வரும் சப் ஜீனஸ் வரும். அடுத்து என்ன வரும் ஸ்பீசிஸ் வரும், ஸ்பீசிஸ். அடுத்து என்ன வரும் சப் ஸ்பீசிஸ் வரும். இப்ப ஜீனஸ் ஜீனஸா தான் இருக்கும், அதுல எந்த சேஞ்சஸ் வராது, மாற்றம் லெட்டர் மாறாது, வேர்ட்ஸ் மாறாது. பட் அந்த சப் ஸ்பீசிஸ் இருக்குல்ல, அந்த சப் ஸ்பீசிஸ் சப் ஜீனஸ், இந்த சப் ஜீனஸ்க்கு இன்னொரு பேர் ஆல்டர்னேட் பேர் அவங்க கொடுப்பாங்க. என்ன அப்படி கொடுப்பாங்க கம்பேரியம். என்ன கொடுப்பாங்க கம்பேரின்னு கொடுப்பாங்க. இட்ஸ் எ கம்பேரியம், கம்பேரியம் அப்படின்னு நம்ம கொடுப்பாங்க. அடுத்து சப் ஸ்பீசிஸ் இருக்குல்ல, அந்த சப் ஸ்பீசிஸ் பேர் வந்து சீனோ ஸ்பீசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க, சீனோ ஸ்பீசிஸ். அடுத்தது இந்த சப் ஸ்பீசிஸ் பதில் என்ன கொடுப்பாங்க அப்படின்னாக்க தட்ஸ் ஈகோ டைப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஈகோ டைப். அப்ப ஈகோ டைப் ஈக்குவல் டு த சப் ஸ்பீசிஸ். இதுதான் வந்து என்ன அப்படின்னாக்க இது வரும் நியூ சிஸ்டமேட்டிக் பாட்னி. அப்ப நியூ சிஸ்டமேட்டிக் டாக்ஸானமிக்கல் ஹியரார்கி எப்படி சொல்லுவாங்க அப்படின்னாக்க கிங்டம், டிவிஷன், சப் டிவிஷன்,
கிளாஸ், சப்கிளாஸ், ஃபேமிலி, subfamily, series, subseries, ஆர்டர், சப்ஆர்டர், ஜீனஸ், சப்ஜீனஸ் சொல்ல மாட்டாங்க, அதுக்கு பேர் என்ன கொடுப்பாங்க, கம்பேரியம். அடுத்தது வந்து என்ன ஜீனோஸ்பீசிஸ், அடுத்து வந்து யூகோடைப். அப்ப யூகோடைப் இஸ் ஏ பேசிக் யூனிட் ஆஃப் பயோசிஸ்டமேட்டிக். இது முக்கியமான வேர்ட்ஸ். அப்ப யூகோடைப்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆர் யூ கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ் சார். சொல்றது புரியுதுல்ல? அது யாரு ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்றாங்க? ஜூலியன் எக்ஸ்லி இன் தி இயர் ஆஃப் 1940. இதே ஜூலியன் எக்ஸ்லி வந்து உங்களுக்கு ஒரு வேர்ட்ஸ் ஒரு இடத்துல லிங்க் ஆகும். எங்க லிங்க் படிச்சிருக்கீங்களா? 3 types ஆஃப் கிங்டம் படிச்சிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? அவர் தான் சொல்லிருப்பாரு ஆக்சுவலி. சரி, ரைட், ஓகே. சரி, நெக்ஸ்ட் டாபிக் பாரு. சார் வாய்ஸ் மியூட்ல இருக்கு சார். சார் உங்க வாய்ஸ் கேட்கல. சார் ரைட், அன்மியூட் இருக்கு. இப்போ புரியுங்களா? எஸ் சார். எஸ் சார், எஸ் சார். ரைட், கேக்குதுங்களா? சாரி சார், அது திடீர்னு தெரியல. சரி, ரைட், ஓகே, ப்ராப்ளம். சரி, ரைட், ஓகே. நீ ஏற்கனவே முன்னாடி பார்த்துல டைப்ஸ் ஆஃப் டாக்ஸானமி. இந்த டைப்ஸ் ஆஃப் டாக்ஸானமி சைட்டோ டாக்ஸானமி, கேரியோ டாக்ஸானமி, மார்போ டாக்ஸானமி, பயோகெமிக்கல் டாக்ஸானமி, தென் கீமோ டாக்ஸானமி, தென் கீமோ டாக்ஸானமி, நெக்ஸ்ட் நியூமெரிக்கல் டாக்ஸானமி. வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். இது ஏன் கேட்கறாங்கன்னாக்க நியூமெரிக்கல் டாக்ஸானமி இன்னொரு பேர் இருக்கு. இதுல இது முக்கியமான டாக்ஸானமி என்ன அப்படின்னாக்க நியூமெரிக்கல் டாக்ஸானமி முக்கியம். ஏன் அப்படின்னாக்க இந்த டைப் ஆஃப் டாக்ஸானமி இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அடன்சோனியன் டாக்ஸானமின்னு சொல்லுவாங்க. இது முக்கியமான வேர்ட்ஸ். இதுதான் கேட்பாங்க கொஸ்டின். நீட்ல கொஸ்டின்ல நியூமெரிக்கல்னா நம்பர்னு அர்த்தம். எதை பேஸ்ட் ஆன் த ஸ்டாட்டிஸ்டிக்கல், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் ஆஃப் ஒன்லி மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் யூஸ் பண்ணுவாங்க. அங்க எது மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் யூஸ் பண்ண அனலைஸ்ட் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெரிச்ச ஆல்பா பீட்டா ஒமேகா டாக்ஸானமி. சொல்ல புரியுங்களா? அந்த ஒமேகா டாக்ஸானமி எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னாக்க நியூமெரிக்கல் டாக்ஸானமிக்கு ஈக்குவலா இருக்கும். இப்ப இதுல முக்கியமான இந்த டாக்ஸானமி சைட்டோனா உங்களுக்கு தெரியும். சைட்டோனா செல் பயாலஜி, தட் இஸ் சைட்டாலஜிக்கல் ஸ்டடி. அதுல மீனிங் இருக்கு. சைட்டோன்னு என்ன அர்த்தம்? சைட்டாலஜிக்கல் ஆர் செல் பயாலஜிக்கல். ரெண்டாவது வந்து மார்போன்னு தெரியும், மார்பாலஜிக்கல் கேரக்டர்ஸ். அதுல மீனிங் இருக்கு. கேரியோன்னு என்ன மீனிங் சொல்ல போலாம்? வாட் இஸ் கேரியோ அப்படின்னாவே நியூக்ளியஸ்னு அர்த்தம். டாக்ஸானமினா வகைப்பாடு, கேரியோ. அப்போ நியூக்ளியஸை பேஸ் பண்ணி வகைப்படுத்தினா அதுக்கு பேர் வந்து கேரியோ டாக்ஸானமி. அங்க வேர்ட்ஸ் வந்து நீ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? பேஸ் இந்த சம்முக்கு ஆன்சர் வந்து கரெக்ட் ஆன்சர். எதை பேஸ் பண்ணி இருக்குனாக்க நியூக்ளியஸ் சொன்னா எது? கேரியோ டாக்ஸானமி. நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆயிரும். குரோமோசோம் மட்டும் கொடுத்துருவோம். ஏன் குரோமோசோம்? செல்லுக்குள்ள இருக்கு. இந்த செல்லுக்குள்ள இருக்கிறதா நியூக்ளியஸ், நியூக்ளியஸ்குள்ளதான் இருக்கிறது குரோமோசோம். ஆனா குரோமோசோம் ஒரு செல்லுக்குள்ள இருக்கிறதுனால நிறைய பேர் என்ன சைட்டோ டாக்ஸானமி சூஸ் பண்ணிடுவாங்க. புரியுதா? சைட்டோ டாக்ஸானமி செல்லை மட்டுமே ஸ்டடி பண்றது. சைட்டோ டாக்ஸானமி பேஸ்ட் ஆன் த சைட்டாலஜி ஸ்டடி பண்றது சைட்டோ டாக்ஸானமி. கேரியோ டாக்ஸானமி பேஸ்ட் ஆன் த நியூக்ளியஸ் அண்ட் குரோமோசோம். உங்க நியூக்ளியஸ்னு ஒரு வார்த்தை இருக்குதான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா குரோமோசோம். அப்ப குரோமோசோம் எதுக்குள்ள இருக்கு? நியூக்ளியஸ்குள்ளதான் குரோமோசோம் இருக்கு. அப்ப நியூக்ளியஸ். மார்போ டாக்ஸானமி, மார்பான்றது மார்பாலஜிக்கல் கேரக்டர்ஸ். மார்பன்றது மார்பாலஜி, பேஸ்ட் ஆன் மார்பாலஜிக்கல் கேரக்டர்ஸ். பயோகெமிக்கல், அதுலயும் மீனிங் இருப்பாரு. பயோகெமிக்கல் அதாவது லிவிங் ஆர்கானிசம் கெமிக்கல் ஸ்டடி பண்ணுது. அடுத்து கீமோ டாக்ஸானமி. கீமோ டாக்ஸானா கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி. ஆனா நியூமெரிக்கல்ன்றது ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் தெரியும். ஆனா டைரக்டா அப்படி கேட்க மாட்டான். எப்படின்னாக்க விச் ஒன்ஸ் அடன்சோனியன் டாக்ஸானமின்னு கொஸ்டின் கேட்பாங்க. விச் ஒன்ஸ் அடன்சோனியன் டாக்ஸானமி கொடுத்து சைட்டோ டாக்ஸானமி, கேரியோ டாக்ஸானமி, மார்போ டாக்ஸானமி அண்ட் நியூமெரிக்கல் டாக்ஸானமி கொடுத்துருவாங்க. அப்ப நம்ம எதை சூஸ் பண்ணோம்னாக்க நியூமெரிக்கல் டாக்ஸானமி. இது முக்கியமான கீ பாயிண்ட்ஸ். இதுல
நியூமெரிக்கல் டாக்ஸானமி இஸ் ஆல்சோ கால்ட் as என்னன்னாக்க அடன்சோனியன் டாக்ஸானமி. அடன்சோனியன் டாக்ஸானமி நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. the next one is அடுத்தது கவனிங்கன்னா இதுல நாமன்கிளேச்சர்னு இருக்கு பாரு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் இது. நாமன்கிளேச்சர்ஸ் படிச்ச நாமன்கிளேச்சர் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் படிச்ச கிளாசிஃபிகேஷன் படிச்சிருப்ப. ரெண்டாவது டாபிக் வந்து ஐடென்டிஃபிகேஷன் படிச்சிருப்ப. தேர்டு கண்டென்ட் என்ன அப்படின்னாக்க நாமன்கிளேச்சர்ஸ். நாமன்கிளேச்சர்னா பெயர் சூட்டுதல் முறை. இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு தாவரத்தை நம்ம என்ன பண்ணோம், ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியாச்சு. ரெண்டாவது அதை டிஸ்கிரிப்ஷன் பண்ணியாச்சு. மூணாவது நாமன்கிளேச்சர் பெயர் சூட்டணும். ஒரு தாவரத்தை கண்டுபிடிச்சாச்சு, அதுக்கு தாவரத்தெல்லாம் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி ஒரு இடத்துல பொசிஷன் வச்சாச்சு. அதுக்கு வந்து பெயர் சூட்ட முறை தான் தேர்ட் மெத்தனாலஜியா பண்ணாக்க சிஸ்டமேட்டிக் பாட்னி. சிஸ்டமேட்டிக் பாட்னில ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன், டிஸ்கிரிப்ஷன், நேமிங் ஆஃப் த பிளான்ட் அண்ட் லாஸ்ட் டிஸ்கிரைப் பண்றது. இதுதான் நாமன்கிளேச்சர். இப்ப நாமன்கிளேச்சர்னா என்னன்னு பாரு. படிச்ச நாமன்கிளேச்சர். நாமன்கிளேச்சர் இஸ் த நேமிங். நாமன்கிளேச்சர்ன்றது என்னன்னாக்க தட் இஸ் எ நேமிங். Nomenclature is given during the scientific name. That's organism is a identification for the first identifications. Biological நாம இந்த டூ டைப்ஸ் பண்ண, அதாவது ரெண்டு நேம் இருக்கு. அதாவது நேமிங் ஏகனாக ஃபர்ஸ்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோ. இதுல நீட் பேஸ் பண்ணி ரெண்டு நாமன்கிளேச்சர் ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்னு பைனாமியல் நாமன்கிளேச்சர், இன்னொன்று வந்து பாலினாமியல் நாமன்கிளேச்சர் ஒன்று இருக்கு. அதாவது எவரி ஸ்பீசிஸும் கிவன் டு டூ வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றது இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் ட்ரெண்ட்ல கண்டுபிடிக்கப்பட்ட டூ டைப் ஆஃப் நாமன்கிளேச்சர்ஸ். நல்ல கவனி. பாலினாமல் நாமன்கிளேச்சர் ஒன்னு இருக்கு, இன்னொன்னு என்ன இருக்கு, பைனாமல் நாமன்கிளேச்சர். பாலினாமல் நாமன்கிளேச்சர் எவரி ஸ்பீசிஸ் கிவன் த மெனி நேம். ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லு. பால யாருக்கும் படிச்சிருக்கீங்களா பாலினாமல் நாமன்கிளேச்சருக்கு? ஹலோ கண்ணா. மாஞ்சிஃபெரா இண்டிகான்றது வந்து பைனாமல் நாமன்கிளேச்சர். மாஞ்சிஃபெரா இண்டிகா அப்படின்னு பைனாமல் நாமன்கிளேச்சர்ஸ். நான் சொல்றது பாலினாமல் நாமன்கிளேச்சர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாலினாமல் இல்ல சார். பாலினாமல் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு படத்தோட பேர் சொல்ற, அதை நம்ம ரீகால் பண்ண முடியுமா? அதாவது வந்து ராஜாதி ராஜா மார்த்தாண்டா ராஜ குலோர்த்தங்க கார்த்தோடைய கிருஷ்ண காமராஜன் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது மன்சூர் அலிகான் நடிச்ச ஒரு பழைய படம். ஒரு நிறைய நேம் இருக்குது. இப்ப இந்த நிறைய நேம் இருக்கிற படத்தை நம்ம ரீகால் பண்ண ரிவைஸ் பண்ண முடியுமானா முடியாது. ஆமாம்ல. அந்த மாதிரி அந்த காலத்துல இந்த இரா பண்ணி 17th century பிஃபோர் வந்து என்ன பண்ணாங்க, எவரி ஸ்பீசிஸ் கிவன் த மெனி நேம். தட்ஸ் பாலினாமல் நாமன்கிளேச்சர்ஸ். அதை கேரியர் ஃபிலம், சாக்சலிஸ், போலிஸ், அம்பெலேட் அப்படின்னு ஒரு வகையான கேரியர் பில்லத்தினுடைய தாவரத்தினுடைய பல நேம்ல இருந்துச்சு. அந்த தாவரம் பார்க்கும்போது அம்பெலேட் சைம் வந்து ரிப்பேர் பண்றதும், அது ராக் மீது வளரக்கூடிய பண்பு, அது வந்து சாயில் இருக்கும். அந்த மாதிரி எல்லா கேரக்டரும் ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு பேர் சூஸ் பண்ணி பாலினாமல் நாமன்கிளேச்சர்னு பிஃபோர் த 17th centuryல பாலினாமல் நாமன்கிளேச்சர் வச்சிருந்தாங்க. ஆனா பாலினாமல் நாமன்கிளேச்சரை வந்து ஒவ்வொரு ஸ்பீசிஸ் மெனி நேம் இருந்தா நம்ம என்ன பண்ண முடியாது, ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது, நம்ம ரீகால் பண்ண முடியாது. அப்படின்றது ஆஃப்டர் 17th century பின்னாடி 17ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி வந்து என்னாக்க எவரி ஸ்பீசிஸ் கிவன் த டூ நேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டூ நேம்னா ஒன்னு வெர்னாகுலர் நேம் இருக்கணும், இன்னொன்னு வந்து சயின்டிபிக் நேம் இருக்கணும். வெர்னாகுலர் நேம்ன்றது காமன் நேம், நம்ம லோக்கல் நேம் தான் வெர்னாகுலர் நேம். நம்ம வீட்டுல எல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள்னா அந்த வெர்னாகுலர் நேம்ன்றது நிலக்கடலை கேள்விப்பட்டீங்களா? வேர்க்கடலை. ஹலோ, வேர்க்கடலைன்றாங்க. நம்ம ஊர்ல ஒரு இடத்துல நிலக்கடலைன்னுவாங்க, ஒரு ஊர்ல வேற ஒரு ஸ்டேட்ல வந்து என்ன மல்லாட்டை அப்படின்னுவாங்க. வேர்க்கடலைக்கே பல பேர் இருக்குப்பா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு பேர் இருக்கும். இப்போ நம்ம தேனி டிஸ்ட்ரிக்ட் அந்த பக்கம் போனாக்கா அது நிலக்கடலை வேர்க்கடலை அப்படின்வாங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் அந்த பக்கம் போனா, கடலூர் டிஸ்ட்ரிக்ட் அந்த பக்கம் போனாக்கா நிலக்கடலை அப்படின்வாங்க. இன்னொன்று வந்து கல்லக்கா அப்படின்வாங்க. தருமபுரி கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அது கல்லக்கா. இப்போ வந்து வெர்னாகுலர் அந்த இடத்துக்கு லோக்கல் லாங்குவேஜை பேஸ் பண்ணி நாமளே ஒரு பேர் சுட்டிக்கு பேர் தான் அது வெர்னாகுலர் நேம். அது வந்து எதுக்கு பொருந்தாது அப்படின்னாக்கா, அது வந்து அந்த பிளான்ட்டுக்கு காமன் நேமா பொருந்தாது, அந்த தாவரத்துக்கு என்ன பண்ணாது, காமன் நேமா பொருந்தாது. அப்போ காமன் நேமா பொருந்தக்கூடியது ஒண்ணு தான் சயின்டிபிக் நேம் தான். அந்த சயின்டிபிக் நேம்ல வந்து ஒன்னு பாலினாமல் நாமன்கிளேச்சர் இருக்கு, இன்னொன்று வந்து பைனாமல் நாமன்கிளேச்சர் இருக்கு. பாலினாமல் நாமன்கிளேச்சர் பாலி மீன்ஸ் மெனின்னு அர்த்தம். அந்த பாலினாமல் நாமன்கிளேச்சர் எவரி ஸ்பீசிஸ் கிவன் த மெனி நேம். ஒரு 7 நேம் இருக்கும் ஒரே பிளான்ட்டுக்கு.
அந்த 7 நேமையும் நம்ம ரீகால் பண்ண முடியாத ஒரு காரணத்துக்காக என்ன பண்றாங்க சயின்டிஸ்ட்லாம் சேர்ந்து அதுக்கு வந்து எவரி ஸ்பீசிஸ் கிவன் த 2 வேர்ட்ஸ் 2 நேம் கிடையாது 2 வேர்ட்ஸ். ஒன்னு ஜெனரிக் வேர்ட்ஸ், இன்னொன்னு வந்து ஸ்பீசிஸ் வேர்ட்ஸ். ஜெனரிக் வேர்ட்ஸ் எப்பொழுதுமே நவுனா இருக்கணும். நவுனா எப்பொழுதுமே என்ன பண்ணுவாங்க கேபிட்டல் லெட்டர்ல ஃபர்ஸ்ட் எழுதணும் அப்படின்னு ரூல்ஸ் வைக்கிறாங்க. எவரி ஸ்பீசிஸ் given the 2 words, the first words is a generic words, so always written it only capital letters அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னாக்க அது வந்து நவுனா இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸ்பீசிஸ் எப்படி இருக்கணும் பொன்னவுனா இருக்கணும். பொன்னவுன் எப்படியுமே ஆல்வேஸ் ரிட்டன் த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால் இருக்கலாம். அப்ப நவுன் அண்ட் அட்ஜெக்டிவ் சாரி பொன்னவுன். அப்ப அட்ஜெக்டிவ் இருக்கிறது வந்து எதுனாக்க ஸ்பீசிஸ். அப்ப ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் வந்து ஜெனரிக் வேர்ட்ஸ் ஆகும், செகண்ட் வேர்ட்ஸ் வந்து ஸ்பீஸ் ஆகும். அப்ப பைனாமியல் நாமன்கிளேச்சர் சயின்டிபிக் பேஸ் சொல்றாங்க. அப்ப அதுல சொல்றாங்க பாரு ஃபர்ஸ்ட் வெர்னாகுலர் நேம் the common names by which plants and animals இருக்கட்டும் அனிமல்ஸா இருக்கட்டும் known their regional regional place are called as vernacular name or common name. அது பேர் என்ன சொல்றாங்க common nameனு சொல்லிக்கலாம் அல்லது vernacular name நாம சொல்லிக்கலாம். இரண்டாவது the vernacular அம்மா சர்ப்ரைஸ் பண்ணுவோம். இந்த வர இரு சரி இப்ப கவனி வா நேனு சரி வாமா எடுத்துக்கிட்டு வா எடுத்துக்கிட்டு ஸ்டூடண்ட்ஸ் ஹலோ எஸ் சார் அடுத்து வெர்னாகுலர் நேம் பார் காமன் நேம். அடுத்து சயின்டிபிக் நேம் கொடுத்துருக்காங்கல்ல ரெண்டாவது நேம் வந்து சயின்டிபிக் நேம். அந்த சயின்டிபிக் நேம்னா சயின்ஸை பேஸ் பண்ணி அமைஞ்சிருக்கும். அதுதான் வந்து சயின்டிபிக் நேம். சயின்டிபிக் நேம் அது சயின்டிபிக் நேம் எவரி ஸ்பீசிஸ் ஆர் given the 2 words based on the scientific. அது பிளான்டா இருக்கலாம் அந்த அனிமலா இருக்கலாம். அந்த பேஸ்ட் ஆன் சயின்டிபிக் சொல்றது வந்து ஒன்னு ஜெனரிக் நேம் ஒன்னு வந்து ஸ்பீசிஸ் நேம். ஜெனரிக் நேம்ஸ் ஆல்வேஸ் ரிட்டன் த கேபிட்டல் லெட்டர் இருக்கணும். ஸ்பீசிஸ் வேர்ட்ஸ் ஆல்வேஸ் ரிட்டன் only ஸ்மால் லெட்டர் இருக்கணும். கரெக்ட்டா கொடுத்துறாங்க. சயின்டிபிக் நேம் distinguish the species எப்படி இருக்குன்னா ஸ்பெசிபிக் டிஸ்பிளின்னா have the particular spelling which has not changed here. எதுவுமே மாத்தக்கூடாது. 3 types of nomenclature இருக்கு. ஒன்னு வந்து என்னது பாலினாமியல் நாமன்கிளேச்சர், ட்ரைனாமியல் நாமன்கிளேச்சர் அண்ட் பைனாமியல் நாமன்கிளேச்சர். நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிட்டு வரது என்ன அப்படின்னாக்க பைனாமியல் நாமன்கிளேச்சர் தான் ஃபாலோ பண்ணுவோம். ஒன்லி பைனாமியல் நாமன்கிளேச்சர்ஸ். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், அம்மா ரம்யா மியூட்ல போடுமா ப்ளீஸ், மியூட்ல போடுமா ரம்யா, ரம்யா மியூட்ல போடுமா. ஓகே சார் ப்ளீஸ் கன்டினியூ சார் ப்ளீஸ் சார். நான் மீட் பண்ணிட்டேன் சார். இப்ப பாலினாமன்கிளேச்சர்னா பாலி மீன்ஸ் மெனின்னு அர்த்தம், நாமன்கிளேச்சர் அப்படின்னா நேமிங் அர்த்தம். அதே மாதிரி ட்ரைனாமியல்னாக்க 3 நேம்ஸ். எவரி ஸ்பீசிஸ் கிவன் த ஒன்லி 3 நேம். ட்ரைனா 3ன்னு அர்த்தம், நாமினல் மீன்ஸ்னா நேம்னு அர்த்தம். அடுத்து பைனாமியல் நாமன்கிளேச்சர், பைனா 2ன்னு அர்த்தம், நாமினல் மீன்ஸ் நேம்னு அர்த்தம். அப்ப இந்த 3 டைப்ஸ் ஆஃப் நாமன்கிளேச்சர் இருக்கு. வாட் ஆர் தி 3 டைப்ஸ் ஆஃப் நாமன்கிளேச்சர்னா பாலினாமியல் நாமன்கிளேச்சர், ட்ரைனாமியல் நாமன்கிளேச்சர் அண்ட் பைனாமியல் நாமன்கிளேச்சர். ஃபர்ஸ்ட் பாலினாமியல் நாமன்கிளேச்சர் நம்ம என்ன பண்ணாங்க ஃபர்ஸ்ட் சயின்டிபிக் அட்டெம்ப்ட் த நாமன்கிளேச்சர் கொடுத்துருக்காங்க. அது வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாரு. கேரியோஃபில்லம், சாக்ஸ்டாலிஸ், போலிஸ், கிராமினேஸ், அம்பலட்டிஸ். இது முக்கியமான வேர்ட்ஸ். கண்டிப்பா இதுல வந்து நாமன்கிளேச்சரை பொறுத்த வரைக்கும் இது பாலினாமியல் நாமன்கிளேச்சருக்கு ஒரு எக்ஸாம்பிளா ஒன்று கொடுப்பாங்க. எந்த
எது எக்ஸாம்பிள கொடுப்பாங்க அப்படின்னாக்கா பாலினாமல் நாமன்கிளேச்சர் என்ன எக்ஸாம்பிள்ஸ்? தட்ஸ் எ கேரியர் ஃபிலம். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னாக்கா தட்ஸ் எ கேரியர் ஃபிலம், கேரியர் ஃபிலம், கேரியர் ஃபிலம், சாக்ஸ்டாலிஸ், போலிஸ், கிராமினஸ், அம்பலேட், கோரியமிஸ். இதுக்கு எல்லாமே மீனிங் வரும். விச் கேரியர் மீன்ஸ் கேரியர் ஃபிலம் க்ரோயிங் ஆன் ராக்ஸ்னு அர்த்தம். ஹேவிங் த கிராஸ் லைக் ஸ்ட்ரக்சரா இருக்கும். த அம்பலேட் சைமோஸ் இன் ப்ராசஸ், அம்பலேட் கோரியாம் இன் ப்ராசஸ். அப்ப எதுக்கு அது எந்த இடத்துல வளரக்கூடிய ஒரு கேரக்டர் வெளிப்படுத்துது ஒரு பேரு, அது என்ன டைப் ஆஃப் பிளான்ட்னு சொல்லுது ரெண்டாவது கேரக்டர், அது என்ன வகையான பிளான்ட் சேருது அதை வந்து கிராஸ் ஃபேமிலி சேர்ந்ததுன்னு ஒரு கேரக்டர் சொல்லுது, அது என்ன டைப் ஆஃப் இன்ஃபாசஸ்னு ஒரு கேரக்டர் சொல்லுது. அப்ப 4 பண்புகளை வெளிப்படுத்துறதுனால மெனி நேம் கொடுத்துருக்காங்க. இது கேரியர் ஃபிளவர் வேர்ட்ஸ், சாக்ஸ்டாலிஸ், சாக்ஸா அப்படின்றது இது ராக்கு மீது வளரக்கூடிய பிளான்ட்னு அர்த்தம். கிராமினஸ் அப்படின்றது என்ன அப்படின்னாக்க கிராஸ் ஃபேமிலி சேர்ந்ததுன்னு அர்த்தம். அம்பல்லேட் அப்படின்றது அம்பல்லேட் சைமோ கோரியாம் இன்ஃபாசஸ்னு ஆக்குது. அப்ப கேரியர் ஃபிலம்ன்றது ஒரு பிளான்ட், சாக்ஸ்டாலிஸ் பாறை மீது வளரக்கூடியது, அடுத்து கிராமினஸ் ஒரு கிராஸ் ஃபேமிலி சேர்ந்தது, அம்பலேட்ன்றது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேரக்டர் இருக்குது. அப்ப நிறைய கேரக்டருக்கும் ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு பிளான்டோட நேம் வைக்கிறதுனால இது வந்து பாலினாமல் நாமன்கிளேச்சர். இதை நம்ம ரீகால் பண்ண முடியாது. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவது கண்டினியூஸா ரீகால் பண்ண முடியாதுன்ற ஒரு காரணத்தினால நம்ம பாலினாமல் நாமன்கிளேச்சரை அவாய்ட் பண்ணிடுறாங்க யாரு சயின்டிஸ்ட். அடுத்தது என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா ட்ரைனாமல் நாமன்கிளேச்சர் சொல்றாங்க. அந்த ட்ரைனாமல் நாமன்கிளேச்சர் அவ்வளவு முக்கியத்துவம் கிடையாது, பட் பைனாமல் நாமன்கிளேச்சர் முக்கியம். Trinomial nomenclature என்ன example notes. It's a different animals and plants. Simple. The taxonomic naming system are ending the standard the system. Binomial nomenclature by adding the third taxons. This use the biology and the organism within the species in the separate grouping of the need to the distinguished. The trinomial nomenclature different for animal plants. இது முக்கியம் கிடையாது, அவ்வளவு முக்கியம் கிடையாது. Trinomial nomenclature வந்து என்ன அப்படின்னா refers to names. அதாவது வந்து trinomial is a naming of consider 3 names. ஜெனரிக் நேம் ஒன்று, ஸ்பீசிஸ் நேம் ஒன்று, சஸ்பீசிஸ் ஒரு நேம் ஒன்று, 3 நேம் கொடுத்துருவாங்க. அதுக்கு என்ன எக்ஸாம்னா பியூட்டியோ, ஜெமினிஃபர். இது முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் நீட்னா கண்டிப்பா நீட் பேட்டர்ன்ல ட்ரைனாமல் நாமன்கிளேச்சர் எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோ. பட் பாலினாமல் நாமன்கிளேச்சருக்கு என்ன எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோ. கண்டிப்பா ட்ரைனாமல் நாமன்கிளேச்சருக்கு என்ன எக்ஸாம்பிள்னாக்கா இங்க கொடுத்துருக்காங்க பாரு, இது வந்து ட்ரைனாமல் நாமன்கிளேச்சர் எக்ஸாம்பிள்ஸ். இது ஒரு 1 மார்க் கொஸ்டின் முக்கியம். அதே மாதிரி பாலினாமல் நாமன்கிளேச்சருக்கு ஒரு எக்ஸாம்பிள் முக்கியம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இது கண்டிப்பா உண்டு. அடுத்தது நெக்ஸ்ட் டாபிக் வந்து என்ன அப்படின்னாக்கா இதுல பைனாமல் நாமன்கிளேச்சர் பார்க்கணும். பைனாமல் நாமன்கிளேச்சர் பை மீன்ஸ்னா 2ன்னு அர்த்தம், பை மீன்ஸ்னாவே 2ன்னு அர்த்தம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அந்த 2ன்றது என்ன அப்படின்னாக்கா ஒன்னு ஜெனரிக் வேர்ட்ஸ், இன்னொன்று வந்து ஸ்பீசிஸ் வேர்ட்ஸ். ஜெனரிக் வேர்ட்ஸ் அண்ட் ஸ்பீசிஸ் வேர்ட்ஸ். அதாவது ஜெனரிக் வேர்ட்ஸ் ஒன்னு, ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னாக்கா ஸ்பீசிஸ் வேர்ட்ஸ். தட்ஸ் ஜெனரிக் வேர்ட்ஸ். ரெண்டாவது வந்து ஸ்பீசிஸ் வேர்ட்ஸ். பைனாமல் நாமன்கிளேச்சர் யாரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவுட் பண்ணாக்க கரோலஸ் லினேயஸ். கரோலஸ் லினேயஸ் ஒரு புக்ல பப்ளிஷ் பண்ணிருக்காரு. என்ன அப்படின்னாக்கா இந்த புக்கோட பேர் கண்டிப்பா முக்கியம். பிளாசிபியா பொட்டானிக்கா இந்திரா 1751. இதுல 1753ல ஒரு புக்கு, 33ல 1788 ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணிருக்காரு. 1733ல ஒரு புக். இது வந்து ஸ்பீசிஸ் பிளான்டாரம் அண்ட் சிஸ்டமா நேச்சுரா. இந்த டாபிக் மிக முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் தான். இந்த ஏரியா மட்டும் நீட்ல இந்த ஏரியா மிக முக்கியமானது. கரோலஸ் லினேயஸ் என்னென்ன புக்கை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு, எந்த இயர் பண்ணியிருக்காரு. ஒன்னு வந்து பிளாசிபியா பொட்டானிக்கா, ரெண்டாவது ஸ்பீசிஸ் பிளான்டாரம், அதே மாதிரி வந்து சிஸ்டமா நேச்சுரே. சிஸ்டமா ஜெனிரா பிளான்டாரம் ஃபைண்ட் அவுட் பண்ணது யாருன்னாக்க லினேயஸ் தான். அதனாலதான் இவரோட 3 புக்கை பப்ளிஷ் பண்ணதுனாலதான் இந்த லினேயஸ், கரோலஸ் லினேயஸ் நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி நம்ம சொல்லலாம். இது எந்த மொழியில மொழிபெயர்க்கப்பட்டிருக்கணும் அப்படின்னாக்க லத்தீன் வேர்ட்ல இருக்கணும். அந்த லத்தீன் வேர்டு எத்தனை லெட்டர்ல இருக்கு, எத்தனை வேர்ட்ஸ்ல இருக்குனாக்க 2 வேர்ட்ஸ் இருக்கணும். ஒன்னு ஜெனரிக் வேர்ட்ஸ், இன்னொன்று வந்து ஸ்பீசிஸ் வேர்ட். இது எந்த லாங்குவேஜ், எல்லா லாங்குவேஜும் மேக்சிமம் 2 டிஃபரன்ஸ் வேர்ட்ஸ்ல இருக்கணும். ஒன்னு லத்தீன் வேர்டு அந்த ஜெனரிக் வேர்ட்ஸ், வந்து ஸ்பீசிஸ் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் பாரு கேஸ்பர்ட் பாகின். இது முக்கியமானது. நெக்ஸ்ட் டாபிக் வந்து கேஸ்பர்ட் பாகின். கேஸ்பர்ட் பாகின்றது பைனாமியல் சிஸ்டம் ஆஃப் நாமன்கிளேச்சர் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் பை கேஸ்பர்ட் பாகின். அதை சஜஸ்ட் பண்ண இது முக்கியமான கொஸ்டின், கம்பேரிசன் கொஸ்டின் வரும். எதுல அப்படின்னாக்க இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் ஹூஸ் த இன்ட்ரோடியூஸ் த பைனாமல் நாமன்கிளேச்சர், ஹூஸ் த சஜஸ்டட் த பைனாமியல் நாமன்கிளேச்சர்ஸ். பைனாமியல் சிஸ்டம் நாமன்கிளேச்சர் வாஸ் இன்ட்ரோடியூஸ்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. கண்டிப்பா இதுல
இதுல இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு? கேஸ்பட் பேகின். அதை யூட்டிலைஸ் பண்ணது யாரு? கருலஸ் லினைஸ். ஆனா எப்ப இவர் பயன்படுத்த பண்ணாரு? இந்திரா 1756 தான் இதை வந்து பைனாமல் நாமன்கிளேச்சர் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போயிட்டார். ஆனா அவர் வந்து என்ன பண்ண, அந்த மெத்தடை வந்து எதுல ஃபாலோ பண்ண கிடையாது? பிளான்ட்ல ஃபாலோ பண்ண கிடையாது. அனிமல்ஸ் குட் கிளாசிஃபிகேஷன் அவர் ஃபாலோ பண்ண கிடையாது. யாரு? கேஸ்பட் பேகின். அதுக்கு அடுத்தபடியா தான் இந்திரா 1953 ஸ்பீசிஸ் பிளான் 1953ல யாரு? கருலஸ் லின்னேஸ். 1958ல கருலஸ் லினேஸ் ஒரு ஸ்பீசிஸ் பிளான்டார்ன்ற புக்ல இந்த பைனாம நாமன்கிளேச்சரை யூட்டிலைஸ் பண்றாரு. அதனால who's the suggested the binomial nomenclature என்றது கருலஸ் லினேஸ். who was the first introducer term of binomial nomenclature என்றது கேஸ்பட் பேகின். நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. கேஸ்பட் பேகின் வந்து பைனாமல் நாமன்கிளேச்சரை இன்ட்ரடியூஸ் பண்றாரு, ஆனா அவர் பயன்படுத்த கிடையாது. ஆனா அதே கருலஸ் லினேஸ் என்ன பண்றாரு? அந்த பைனாமல் நாமன்கிளேச்சரை ஒரு ஸ்பீசிஸ் பிளான்டார்ன்ற புக்ல அவர் வந்து அதை பயன்படுத்திட்டு வராரு. ஜெனிரா தனியாகவும் ஸ்பீசிஸ் தனியாகும். ஜெனரிக் ஒரு வேர்ட்ஸ், ஸ்பீசிஸ் ஒரு வேர்ட்ஸ் தனித்தனியா பயன்படுத்திட்டு வராரு. அதனாலதான் இது முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ். முக்கியமான டாபிக்னா எது முக்கியமான டாபிக்னாக்க who's the introduced the term of binomial nomenclatures? கேஸ்பட் பேகின். ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். சிம்பிள் ஐடென்டிஃபிகேஷன்ஸ். IN அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்ட்ரடியூஸ்னு அர்த்தம். தட் இஸ் IN அப்படின்றது இன்ட்ரடியூஸ். கேஸ்பட்
இதை யாருடைய அமைக்க விட்டது இங்க வந்து? ஒரிஜினலாவும் ஓலோ டைப்பாகவும் இருக்கக்கூடாது, தென் ஐசோ டைப்பாகவும் இருக்கக்கூடாது. ஆனா என்ன இருக்கணும், அதனுடைய நகல்களாக இருக்கணும். அதனுடைய நகல்களாக இருக்கிறது தான் தட் இஸ் கால்டு சின் டைப். அடுத்து பேரா டைப். த ஸ்பெசிமென் சைட்டட் த போட்டோலாக் டு தட் த நெய்தர் த ஹோலோ டைப் நார் த ஐசோ டைப். அது ஓலோ டைப்பாகவும் இருக்கக்கூடாது, பட் எது மாதிரி இருக்கணும், ஐசோ டைப் மாதிரி இருக்கணும். ஓலோ டைப்பா இருக்கக்கூடாது, பட் ஐசோ டைப் இருக்கும். நார் ஒன் த சின் டைப். இட் இஸ் டூ ஆர் மோர் ஸ்பெசிமென்ஸ் ஆர் சைமல்டேனியஸ்லி டிஸ்டிங்விஷ் பை த டைப். அப்ப என்ன பண்ணாங்க, பேரா டைப்னா ஓலோ டைப்ன்றது ஒண்ணு மட்டும் கலெக்ட் பண்றது ஓலோ டைப். சின் டைப்ன்றது அதே மாதிரி இன்னொன்னு டூப்ளிகேட், அதே மாதிரி டூப்ளிகேட் ரெடி பண்ணி வைக்கிறது இது சின் டைப். இப்போ நகைலாம் வாங்கினா ஜோல் எல்லாம் நகைலாம் வாங்கிறது ஓலோ டைப். அதே ஜோல் மாதிரி ஒரு டூப்ளிகேட் நகை ரெடி பண்றது ஓலோ டைப், சின் டைப். அதே மாதிரி நகைகளை வந்து என்ன பண்றாங்க, வெவ்வேறு இடத்துல நிறைய ரெடி பண்ணி வெளியே இடத்துல மார்க்கெட்ல சேல்ஸ் பண்றது தட் இஸ் கால்ட் என்னன்னாக்க சின் டைப். நிறைய போட்டு வைக்கிறது, மோர் தென் ஒன் அப்படின்ற மாதிரி. பட் பேரா டைப்ன்றது எல்லாத்தையும் விட அதிகமா இருக்கு. 10 ஜெராக்ஸோட 20 ஜெராக்ஸ், 30 ஜெராக்ஸ், 50 ஜெராக்ஸ் அந்த மாதிரி போட்டு சின் டைப். இது முக்கியமான 1 மார்க் கொஸ்டின்னா கண்டிப்பா இந்த பகுதியிலிருந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின் டெஃபினட்டா நம்ம எதிர்பார்க்கலாம். ஓலோ டைப்னா என்ன, ஐசோ டைப்னா என்ன, சின் டைப்னா என்ன, பேரா டைப்னா என்ன அப்படின்றது கொஸ்டின் 1 மார்க் கொஸ்டின் ரெண்டு பேர் பார்ப்போம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாரு, அடுத்த டைப் இருக்கு, தட்ஸ் எலக்ட்ரோட் டைப்ஸ். போன் வந்து எடு. அடுத்த டைப் வந்து அங்க இருக்கு போ. நெக்ஸ்ட் டைப் வந்து எலக்ட்ரோட் டைப்ஸ். வாட் இஸ் எலக்ட்ரோட் டைப்? இஸ் எலக்ட்ரோட் டைப் அப்படின்றது a specimen other elements elected by this the original material cited by the author when the no holotype was original selected. When there is no longer it's exit the electrode types. இது 1 மார்க் கொஸ்டின். எலக்ட்ரோட் டைப் ஒன்று, அதே மாதிரி ஐசோ டைப், பேரா டைப், சின் டைப். இதுக்கெல்லாம் எதுக்குனாக்க எலக்ட்ரோட் டைப் செலக்டட் ஃப்ரம். இந்த எலக்ட்ரோட் டைப் இருந்தோம்லாம் ஐசோ டைப்ல இருந்து எடுத்துக்கலாம், பேரா டைப்ல இருந்து எடுத்துக்கலாம், அல்லது சின் டைப்ல இருந்து எடுத்துக்கலாம். அடுத்து நியோ டைப்ஸ். நியூ டைப்னா நியூ டைப்னு அர்த்தம், புதிய வகையின் தாவரம். ஸ்பெசிமன் அழிஞ்சிருச்சு, இல்லிஸ்ட்ரேஷன் தொலைஞ்சிருச்சு, ஸ்பெசிமன் வந்து டிஸ்போஸ் ஆச்சு. சொல்லுப்பா சார். லெக்டோ டைப் இன்னொரு தடவை சொல்லுங்க சார். The specimen other elements selected from the original material. அதாவது வந்து ஒரு ஸ்பெசிமன் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்கப்பா, அந்த ஃப்ரம் த ஒரிஜினல் மெட்டீரியல் இருந்து ஆத்தர் விச் நோ ஹோலோடைப் மாதிரி இருக்கக்கூடாது. ஒரிஜினலி செலக்டட் ஃப்ரம் த when is no longer exit is called electrotype. நம்ம ஹோலோடைப் பண்றது இப்போ டிசி மாதிரி வாங்கி வந்து வச்சுட்டுங்க. இப்போ டூப்ளிகேட் ரெடி பண்றது தட் இஸ் அது ஐசோ டைப். ஜெராக்ஸ் போட்டு வெட்டிக்கிறது சின் டைப். அது மாதிரி நிறைய ஜெராக்ஸ் போட்டு அங்கங்க ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு சேவ் பண்றது. இப்போ இது எல்லாமே வந்து ஃபயர் ஆகி எரிஞ்சிட்டாங்க. மறுபடியும் வந்து ஆத்தருக்கு நம்ம ஒரு சென்டிமெண்ட் எலக்ட்ரோ டைப் கொடுக்கணும், அதாவது வந்து ஒரிஜினல் டைப் மாதிரி இருக்கணும். மறுபடியும் ஒரிஜினல் டைப், அதே ஒரிஜினல் டைப். இது லாங்கர் டியூரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 வருஷம் கழிச்சுட்டு, ஒரு 20 வருஷம் கழிச்சுட்டு, 25 வருஷம் கழிச்சுட்டு அதே இடத்துல போயிட்டு அந்த பிளான்டோட மெட்டீரியல் வந்து கலெக்ட் பண்ணி மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வர்றது. சொல்ல புரியுது இப்ப? மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் கழிச்சுட்டு அந்த இடத்துல போயிட்டு அந்த பிளான்ட்டை எடுத்து வந்து அதே மாதிரி இயற்பியல் பெற்றோர் பண்றது. ஆனா அதோட கேரக்டர் மாறுபடாது. ஏன்னா ஒரு சில பண்புகள் மாறுபட்டுக்கலாம். என்விரான்மெண்ட் கண்டிஷனை பேஸ் பண்ணியோ அல்லது அதனுடைய வாட்டருடைய கண்டென்ட்டை பேஸ் பண்ணியோ அந்த பிளான்ட்டோட ஒரு ஃபியூ கேரக்டர் சேஞ்சஸா இருக்கும். எப்பேரும் ப்ரிவர் பண்றது என்னது, லாங்கர் டூரேஷன் வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்பெல்லாம் வந்து நீ இந்த ஒரு 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 உயிரினமா அழிஞ்சு போச்சு. எது லாங்கஸ்ட் பண்ணக்கூடியது, நம்ம ஜொராசிக் பார்க்லாம் பார்த்துருக்கலப்பா. ஜொராசிக்னு ஒரு அனிமல்ஸே கிடையாது. கேள்விப்பட்டீங்களா ஜொராசிக் ஒரு அனிமலை? ஆனா அந்த ஜொராசினோட எலும்பு கூட வந்து இப்போ வந்து ஒரு எர்பேரியம் ஒரு மியூசியத்தில் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இந்த உயிரினம் இருந்திருக்கலாம்.
இந்த மாதிரி அது வாழ்ந்த காலங்கள் வந்து பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஜுராசிக்னு ஒரு உயிரினம் வாழ்ந்தது வந்து பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஆனா அந்த உயிரினத்தை வந்து நம்ம இப்ப வந்து இப்படிதான் இருக்கணும்னு வந்து இமேஜினேஷன் பண்ணி அந்த எலும்பு கூட வச்சு நம்ம தான் ஜுராசிக் பார்க் அப்படி ஜுராசிக் வந்து ஒரு அனிமல் நம்ம ஈஸியா பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். ஆமா இல்லையா? அந்த மாதிரி பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அதே இடத்துல போயிட்டு ஒரு ஒரிஜினல் ஸ்பெசிமெனை கலெக்ட் பண்றது தான் தட் இஸ் கால்ட் லெப்டோடைப். ஆனா இந்த லெப்டோடைப் எது மாதிரி இருக்கக்கூடாது? செலக்டட் ஃப்ரம் எதுனா ஐசோடைப், பேராடைப் அண்ட் சின்டைப். இதெல்லாம் இதோட சிமிலரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. வேற முடியாது. நியூ டைப்னா நியூ டைப்னு அர்த்தம், புதுசா கண்டுபிடிக்கணும். ஆர் மிஸ்ஸிங். இது ஹோலோடைப் மிஸ்ஸிங், ஐசோடைப் மிஸ்ஸிங் அண்ட் பேராடைப் மிஸ்ஸிங். எல்லாமே மிஸ் ஆச்சு. எல்லாமே ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல ஏதோ எரிஞ்சு போச்சு. அந்த மாதிரி மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து கண்டுபிடிச்சிட்டு வரதான் எதுனாக்க நியூ டைப். இது முக்கியமான, கண்டிப்பா இந்த டாபிக் 1 மார்க் கொஸ்டின் கூட. ஹோலோடைப் என்ன, ஐசோடைப் என்ன, சின் டைப் என்ன, பேராடைப் என்ன, லெப்டோடைப் என்ன, அடுத்து வந்து நியோ டைப் என்ன. 6 டைப் இருக்கு. இந்த 6 டைப்ல இருந்து ஏதான ஒரு 1 மார்க் கொஸ்டின் கம்பேரிசன்ல கேட்கலாம், அல்லது ஸ்டேட்மெண்ட் மெத்தட்ல கொஸ்டின் வரும். ஸ்டேட்மெண்ட் மெத்தடு அல்லது கம்பேரிசன் இது கண்டிப்பா உண்டு. கண்டிப்பா கொஞ்சம் தரவா பாத்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட், அடுத்து எபிடைப். எபின்றது அதே மாதிரி தான். The specimen illustration selected for this. இப்போ டைப் என்னன்னு பாத்துக்கோ. இதெல்லாம் முக்கியமான ஒன்று. இப்போ டாக்ஸானமிக் ஹியரார்க்கின்னு பாரு. டாக்ஸானமிக் ஹியரார்க்கின்றது நம்ம சொன்னல ஃபர்ஸ்ட். ஹியரார்க்கின்றது ஃபர்ஸ்ட் கிங்டம். கிங்டம் யாருக்குன்னா ஹையஸ்ட் ஸ்பீசிஸ், தட் இஸ் கால்டு கிங்டம், தி லோயஸ்ட் ஸ்பீசிஸ். இது முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இந்த பகுதி முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். கிங்டம்ன்றது ஹையஸ்ட் லெவல் ஆஃப் டாக்ஸானமிக் ஹியரார்க்கி. ஹியரார்க்கின்றது வேற ஒன்றும் கிடையாது. ஹியரார்க்கின்றது the categories react that take the ranking order over the called hierarchy. First என்னது? கிங்டம் இருக்கும். ஃபர்ஸ்ட் கிங்டம், டிவிஷன், கிளாஸ், ஃபேமிலி, சீரீஸ், ஆர்டர், ஜீனஸ், ஸ்பீசிஸ். இப்படிதான் வந்து இந்த மாதிரி 7 கேட்டகரிஸ். எத்தனை இருக்காங்க? 1 2 3 4 5 6 7 8 9. இந்த கிங்டம் விட்டுனா மொத்தம் வந்து 7 கேட்டகரிஸ் மேக்சிமம் வரும். மேக்சிமம் 7 கேட்டகரிஸ் வரும். இந்த ஸ்பீசிஸ் வந்து 7 கேரக்டர் வரும். கிங்டம், டிவிஷன், கிளாஸ், ஃபேமிலி, சீரீஸ், ஆர்டர், ஜீனஸ், ஸ்பீசிஸ் அப்படின்னு 7 கேட்டகரிஸ் வரும். இந்த 7 கேட்டகரிஸ் நம்ம இது வகைப்படுத்துற பேர் தான் ஹியரார்க்கின்னு சொல்லுவாங்க. இதுல கிங்டம் இஸ் ஏ லாஸ்ட், அதான் ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் கேரக்டர். பிளான்டே கிங்டம், அனிமாலியா கிங்டம், புரோட்டோஸ்டா கிங்டம், மொனிரியா கிங்டம், ஃபங்கை கிங்டம். அதான் பைட்டாஸ்டா கிங்டம் நீ படிச்சிருக்க. ஞாபகம் இருக்காப்பா? ஹலோ இருக்கு சார். கிங்டம் பைட்டாஸ்டா கிங்டம் படிச்சிருக்கல. கிங்டம் ஆஃப் மொனிரியா, கிங்டம் ஆஃப் பிளான்டே, கிங்டம் ஆஃப் அனிமாலியா, கிங்டம் ஆஃப் ஃபங்கை, கிங்டம் ஆஃப் புரோட்டிஸ்டா அப்படின்னு 5 வகை படிச்சிருப்பேன். இது 5 வகைப்படல. பிளான்டேன்னு எடுத்துட்டா ஒரு பல கேரக்டர்ஸ், தட் இஸ் செவரல் கேரக்டர்ஸ். அதுதான் வந்து லார்ஜஸ்ட், தட் இஸ் ஹையஸ்ட் கிங்டம். ஸ்பீசிஸ் த லோயஸ்ட். அதனாலதான் என்ன சொல்லுவாங்க, ஸ்பீசிஸ் த ஸ்பீசிஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் டாக்ஸானமி நம்ம சொல்லலாம். பேசிக் யூனிட் ஆஃப் டாக்ஸானமி எதுனாக்க ஸ்பீசிஸ். அதான் முக்கியம். அடுத்து ஸ்பீசிஸ் யாரு ஃபர்ஸ்ட் பயன்படுத்தினாங்க? த பேசிக் இது முக்கியமான 1 மார்க் கொஸ்டின்ஸ். த ஸ்பீசிஸ் இஸ் ஏ பேசிக் யூனிட். கீழே நெக்ஸ்ட் பாயிண்ட் அதான் கொடுத்துருவாங்க பாரு. த ஸ்பீசிஸ் இஸ் என்னது? பேசிக் யூனிட் ஆஃப் டாக்ஸானமி. த ஸ்பீசிஸ் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் டாக்ஸானமி நம்ம சொல்லுவாங்க. கீழே கொடுத்தாங்க. யாரு ஃபர்ஸ்ட் நோட் பண்ணாங்க அப்படின்னாக்க ஜான் ரே. முக்கியமான 1 மார்க் கொஸ்டின்னா யாரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவுட் பண்ணாங்க? ஜான் ரே. பேசிக் யூனிட் ஆஃப் சிஸ்டமேட்டிக் டாக்ஸானமி யாருனாக்க சிம்பேட்டிக், அது அலோபேட்டிக். இது முக்கியமான வேர்ட்ஸ். இது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோ. இந்த ரீஜன்ல ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ். இது ஜான் ரே. யூனிட் ஆஃப் டாக்ஸானமி எதுனாக்க ஸ்பீசிஸ். யூனிட் ஆஃப் டாக்ஸானமின்றது ஸ்பீசிஸ். இது முக்கியமான டாபிக். இது வந்து 3 பேஜ் பார்த்துருங்க. அடுத்தது 4th பேஜ். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கன்னா, நெக்ஸ்ட் பேஜ் இதெல்லாம் அப்படியே ரிலேட்டடா பார்ட்ஸ் வந்துடும். பிளான்டே, அரிஸ்டாட்டில் எல்லாம் 1 மார்க் கொஸ்டின் இருக்கு. மீதி இருக்கிறது எங்க அப்படின்னாக்க இங்க இருக்கிற இந்த டாபிக் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ரீஜன்ஸ் முக்கியமான 1 மார்க் கொஸ்டின்ஸ். இந்த டாபிக்ல முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இது இன்னைக்கு டிவிஷன், சப் டிவிஷன், கிளாஸ், சப் கிளாஸ், ஆர்டர், சப் ஆர்டர்,
சப் ஃபேமிலி இந்த மாதிரிலாம் வரல. இதுக்கெல்லாம் வந்து என்ன பேர் கொடுப்பாங்க? இதுதான் இந்த ரீஜன் தான் முக்கியமானது. எது சப் ஆர்டருக்கு வந்து நம்ம என்ன சொன்னாக்க இன் ஏன் முடியும். அதே மாதிரி சப் சூப்பர் ஆர்டர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க ஏனியன் முடியும். கிளாஸ் நம்ம எப்படி சொல்லுவாங்க? எபிடே ஆர் பைசி ஃபேமிலி. அடுத்து மைசிட்ஸ் பங்கையில மைசிட்ஸ். இது கண்டிப்பா 1 மார்க் கொஸ்டின்ஸ். இது கண்டிப்பா 1 மார்க் கொஸ்டின். எதுல வரும்னா இந்த இதை பேஸ் பண்ணிக்கணும். பிளான்ட்ல என்ன சொல்லுவாங்க, பங்கையில என்ன சொல்லுவாங்க, ஆள்கள் என்ன சொல்லுவாங்க, அனிமல் என்ன சொல்லுவாங்க அப்படின்றது இந்த டாபிக்ல இந்த கொஸ்டின் இந்த ரீஜன் முக்கியமானது. டேபிள் கொடுத்த மாதிரி 7 கேட்டகரிஸ். கிங்டம், சப் பைலம், அது ஜுவாலஜில. பைலம்ன்றது ஜுவாலஜி, பட் கிங்டம்ன்றது பிளான்ட். அதுக்கு பிளான்ட்ல என்ன சொல்லுவாங்க, டிவிஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரி அனிமல்ஸ் சொல்லுவாங்க பைலம்னுவாங்க. சப் பைலம் அனிமல்ஸ், சப் டிவிஷன் ஜுவாலஜி, இது பிளான்ட். கிளாஸ், சப் கிளாஸ், ஆர்டர். அதே மாதிரி என்ன சீரீஸ், ஃபேமிலி, சப் ஃபேமிலி, ஜேனஸ், ஸ்பீசிஸ். இந்த மாதிரி இந்த முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இருக்குன்னா கொஞ்சம் தரவா பார்த்துக்கோ. இந்த கண்டென்ட்டை கொஞ்சம் தெளிவா ரீட் பண்ணிக்க வேண்டியதான். ரைட் கண்ணா? இந்த இம்பார்ட்டன்ட் இந்த புக்கை வச்சு நீங்க என்ன பண்றீங்கன்னாக்க ஒரு 1 மார்க் கொஸ்டின் அந்த கீ பாயிண்ட்ஸ் வச்சு நீங்க அங்கங்க இதே கீ பாயிண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கு, பட் நீங்க தரவா ரீட் பண்ணிட்டு வந்தா போதும். ஸ்டூடெண்ட்ஸ் ஹலோ சார். எஸ் சார். இந்த கண்டென்ட் புக் மெட்டீரியலே வந்து சிம்பிளிஃபை பண்ணி அழகா போர்டு லெட்டர்ல தெளிவா நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த புக் மெட்டீரியல் நீ தரவா நீ படிச்சா போதுங்கன்னா பாட்னி ஜுவாலஜி கண்டு வரும். இந்த மெட்டீரியல் வந்து எங்க அப்பப்போ வந்து 10 பேஜ் நான் போட்டு விடுறேன். ஒரு ஃபர்ஸ்ட் 10 பேஜ் போட்டுருக்கேன், நெக்ஸ்ட் 10 பேஜ் போட்டு விடுறேன். இந்த 10 பேஜிங்க நீங்களா தனியா ஓனா இன்ட்ரெஸ்ட் எடுத்து செப்பரேட்டா எடுத்து என்ன பண்ணோம், இன்ஸ் மாதிரி நீ ப்ரிப்பேர் பண்ணி வச்சா மட்டும்தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ நம்ம நடத்துறத விட இந்த புக்கோட மெட்டீரியல்ல நீ என்ன பண்ணலாம், ஸ்பெசிஃபிக்கா இன்ஸ் மாதிரி எடுத்து வச்சு ரீட் பண்ணிட்டே இருந்தா மட்டும்தான் இருக்கும். இன்னைக்கு டாபிக் போதும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். புரிஞ்சுதுங்களாப்பா? ரைட், ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். இந்த 10 பேஜையும் எடுத்துக்கோங்க. இந்த 10 பேஜ் இந்த சாப்டர் முடிஞ்ச பயாலஜி கிளாஸ் சாப்டர் முடிஞ்ச ஒரு 100 கொஸ்டின் வந்து நம்ம புக்ல வந்து அப்லோட் பண்ணி விடுறோம். நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது இதோட கண்டினியூஸ் இங்க இருக்குள்ள ஒரு 4 பேஜ் பாத்துருங்க. நெக்ஸ்ட் ஒரு 4 பேஜஸ் பார்க்கலாம். இல்லைன்னா அந்த நெக்ஸ்ட் பேஜ் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். சொல்ல புரிஞ்சுங்களா? சரி, ஓகே. என்ன டவுட்னா கேளுங்க. தமிழ் மீடியம் யாரும் இருக்கீங்களாப்பா? ஹலோ, ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரென்த் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஹலோ, சொல்லுங்க சார். அன்மியூட் பண்ணு. தமிழ் மீடியம் யாரும் இருக்கீங்களா? ஹலோ. எஸ் சார். தமிழ் மீடியம் நாங்க இந்த இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் இருக்கனால அதை அப்லோட் பண்ணியிருக்கேன், பட் தமிழ்லயும் டீச் பண்ணியிருக்கேன்பா. புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுது சார். சரி சரி, அப்படியே கொஞ்சம் பாத்துக்கோங்க. நீங்க தமிழ் மீடியம்ன்றது நிறைய டெக்னிக் வேர்ட்ஸா இருக்கும். ஆனா இங்கிலீஷ் மீடியம் நீங்க வந்து பார்த்துட்டு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு க்ளூ வேர்ட்ஸ் மாதிரி நீங்க ஈஸியா அது கண்டுபிடிச்சிடலாம் இங்கிலீஷ் மீடியத்துல. ஆனா தமிழ் மீடியத்துல அப்படி ஈஸியா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அதனால இங்கிலீஷ் மீடியம் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பாருங்க உட்காந்து. சும்மா நம்ம இங்கிலீஷ் நாலேஜும் வளர்த்துக்கணும், அதுதான் சொல்லுவோம். சார் இந்த மெட்டீரியல் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணி விடுறீங்களா சார்? இது ஃபர்ஸ்ட் பேஜ் லாஸ்ட் பேஜ் இந்த புக்கே ஷேர் பண்ணிட்டீங்களா இல்ல இந்த புக் மட்டுங்களா? நீங்க எடுத்த வரைக்கும் ஷேர் பண்ணுங்க சார். அதான் நான் 10 பேஜ் நான் ஆல்ரெடி ஷேர் பண்றேன்ப்பா. ஓகே சார். தேங்க் யூ சார். இந்த 10 பேஜ் இந்த மெட்டீரியல் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குங்களா? ஹலோ. இருக்கு சார். நிறைய ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியல சார், அதான் ஷேர் பண்றீங்களான்னு கேட்டேன். இல்ல நான் பிடிஎஃப் நான் போட்டு விடுறேன். ஸ்கிரீன்ஷாட்லாம் வேண்டாம், ஸ்கிரீன்ஷாட்ல எடுக்க வேண்டியது இல்ல. ஓகே சார். நான் பிடிஎஃப் போட்டுறேன். அந்த பிடிஎஃப் நீங்க அப்பப்போ அதுல யூஸ் எடுங்க. ஏன்னா